ஒரு வாட்ஸ்அப் நியூஸ் லெட்டர் ஆரம்பிக்கணும்னு ஐடியா இருக்கா? ஆனா எங்க இருந்து ஆரம்பிக்கிறது, எப்படி பண்றதுன்னு ஒரே குழப்பமா இருக்கா? கவலையே வேண்டாம். இந்த விளக்கத்துல ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளே புக்கை வச்சு எப்படி ஒரு நியூஸ் லெட்டரை உருவாக்கலாம் தான் பார்க்க போறோம். இதுதாங்க நிறைய கிரியேட்டர்ஸ் ஃபேஸ் பண்ற முதல் சேலஞ்ச். நம்ம கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கும், ஆனா அதை எப்படி ஒவ்வொரு நாளும் சுவாரஸ்யமான கண்டென்ட்டா மாத்துறது, அதுக்கான ஒரு சிம்பிளான வழியை தான் நாம இப்போ பார்க்க போறோம். சோ நம்மளோட பிளான் இதுதான். முதல்ல இந்த பிளேபுக்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஐடியா, ஆடியன்ஸ், கண்டென்ட் மூணு முக்கியமான ஸ்டெப்ஸ ஒன்னொன்னா பார்க்கலாம். கடைசியா நீங்களே இதை எப்படி யூஸ் பண்ணி உருவாக்க ஆரம்பிக்கலான்னு பார்ப்போம். வாங்க, இந்த பவர்ஃபுல் பிளேபுக்கோட சீக்ரெட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் சிஸ்டம் தான். ஆனா இது யார வேணாலும் ஒரு நியூஸ் லெட்டர் கிரியேட்டரா மாத்தக்கூடியது, அதுவும் AI ப்ராம்ப்ட்ஸ் உதவியோட. ஆமாங்க, ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் உங்களுக்கு கைட் பண்ண போற 3 பவர்ஃபுல் டூல்ஸ பத்தி தான் நாம டீப்பா பார்க்க போறோம். இதுதான் உங்க கிரியேட்டிவ் பயணத்துக்கான அடித்தளமே. ஓகே, இப்போ ஸ்டெப். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். நம்மள பல பேரையும் யோசிக்க விடாம தடுக்கிற அந்த வெற்று பக்கத்தை எப்படி உடைச்சு ஒரு அட்டகாசமான நியூஸ் லெட்டர் கான்செப்டை உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் டூல் ஒரு ஐடியா ஜெனரேட்டர். சிம்பிளா சொல்லணும்னா, எதை பத்தி எழுதுறதுங்கிற சேவிக்கே இது இடம் கொடுக்காது. ஏன்னா இது உங்களுக்கு நூத்துக்கணக்கான புது புது ஐடியாக்களை அள்ளி கொடுக்கும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, 100க்கும் மேற்பட்ட ஐடியாஸ். உங்க ஆர்வத்துக்கும் திறமைக்கும் ஏத்த மாதிரி ஒரு ஐடியா கண்டிப்பா இதுல கிடைச்சிரும். இதுதானே நமக்கு தேவையான ஒரு சூப்பர் ஸ்டார்ட். இந்த ப்ராம்ப்ட் என்ன மாதிரி ஐடியாஸ் கொடுக்குதுன்னு பாருங்களேன். சுய வளர்ச்சி மாதிரி தலைப்புகள்ல வாழ்க்கையை மாற்றும் 365 புத்தகங்கள் அல்லது சிறிய பழக்கங்கள் பெரிய மாற்றங்கள் மாதிரியான ஐடியாஸ் எவ்ளோ அட்டகாசமா இருக்கு. இது செல்ஃப் growth மட்டும் இல்ல, ஃபைனான்ஸ், பிசினஸ்னு எல்லா ஃபீல்டையும் பட்டைய கிளப்புது. தினசரி செல்வம் சேர்க்கும் குறிப்புகள்ல இருந்து ஷார்க் டேங்க்ல இருந்து பாடங்கள் வரைக்கும் யோசிச்சு பாருங்க, எல்லாமே சாத்தியம்தான். ஒரு சூப்பர் ஐடியா இருந்தா மட்டும் பத்தாது, அது சரியான ஆடியன்ஸ போய் சேரணும். அப்போதான் அதுக்கு ஒரு பவர். சோ அடுத்ததா நம்ம ஆடியன்ஸை எப்படி சரியா புரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க. நாம எந்த ஒரு கண்டென்ட்டை உருவாக்குறதுக்கு முன்னாடியும் அது யாருக்காகன்னு தெளிவா தெரிஞ்சுக்கணும். இதுதான் உங்க நியூஸ் லெட்டரோட வெற்றிக்கு அஸ்திவாரமே. இந்த ஆடியன்ஸ் ப்ராம்ப்ட்ல 4 முக்கியமான விஷயம் இருக்கு. முதல்ல அவங்க வயது, பாலினம் மாதிரியான டெமோகிராஃபிக்ஸ். 2வது அவங்க ஆர்வங்கள், கவலைகள் மாதிரியான சைக்கோகிராஃபிக்ஸ். 3வது அவங்களோட பழக்க வழக்கங்கள். கடைசியா இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு ஒரு கற்பனையான பர்சோனாவை உருவாக்குறது. இது ஏன் எவ்ளோ முக்கியம்னு சொல்றேன்னு கேளுங்க. இப்ப ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம்னு ஒரே டாபிக் எடுத்துக்கலாம். ஒரு யங் ப்ரொஃபஷனலுக்கு ஸ்டாக் டிப்ஸ் தேவைப்படலாம். ஆனா ரிட்டையர் ஆக போற ஒருத்தருக்கு தன்னோட பணத்தை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறதுன்னு தெரியணும். 2 பேருக்கும் ஒரே மாதிரி மெசேஜ் அனுப்ப முடியாது இல்லையா? ஐடியா ரெடி, யாருக்குன்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ ஃபைனல் ஸ்டெப், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒவ்வொரு நாளும் படிக்க போற அந்த உண்மையான கண்டென்ட்டை உருவாக்குறது தான். நம்மளோட கடைசி ப்ராம்ப்ட் இன்னைக்கு என்ன எழுதுறதுன்னு நம்ம டெய்லி மண்டைய போட்டு உடைக்கிறத ஸ்டாப் பண்ணிடும். யோசிச்சு பாருங்க, இது உங்களுக்கு ஒரு மாசத்துக்கான முழு கண்டென்ட் பிளானே கொடுத்துடும். கண்டென்ட் எப்பவுமே போர் அடிக்காது. ஏன்னா இந்த ப்ராம்ப்ட் கதை சொல்றது, டிப்ஸ் கொடுக்கறது, சேலஞ்ச் பண்றதுன்னு எல்லாத்தையும் கலந்து கொடுக்கும். உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் ஒவ்வொரு நாளும் உங்க மெசேஜ்க்காக ஆர்வமா காத்திருப்பாங்க. இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. டைனி ஹேபிட்ஸ் என்ற டாபிக்ல ஃபர்ஸ்ட் டே 2 மினிட் ரூல். 2வது நாள் பழக்கங்களை ஒன்னா சேர்க்கிறது. 3வது நாள் 2 தடவை மிஸ் பண்ணாதீங்க. பாருங்க எவ்ளோ சிம்பிளா அதே சமயம் ஆக்ஷனபிளா இருக்கு. ஓகே, நாம இப்போ 3 பவர்ஃபுல் டூல்ஸ் பார்த்துட்டோம். ஐடியா உருவாக்குறதுல இருந்து ஆடியன்ஸை புரிஞ்சுக்கிட்டு கண்டென்ட் உருவாக்குற வரைக்கும் எல்லாத்தையும் இது ரொம்ப ஈஸியாக்கிடுது. இப்போ இந்த பிளேபுக் உங்க கையில தான் இருக்கு. அப்போ இந்த 3 ஸ்டெப்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சூப்பரான ஐடியா, கரெக்டான ஆடியன்ஸ், ஈர்க்கிற கண்டென்ட், இந்த 3ம் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆனது. இதுதான் உங்க வெற்றிக்கான கரெக்டான ரூட் மேப். இப்போ இந்த முழு பிளேபுக்கும் உங்க கையில இருக்கு. ஒரு நிமிஷம் யோசிங்க, இந்த உலகத்துக்கு கூட நீங்க ஷேர் பண்ண விரும்புற, நீங்க உருவாக்க போற அந்த முதல் ஐடியா என்ன? வெயிட் பண்ணாதீங்க, இன்னைக்கே ஆரம்பிங்க.